மச்சானா? ஆமா. அதானடா அதேதான். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? ஸ்டார்ட்டா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேல இந்த ஐட்டர்ரா. நின்னேடா. அதே சேம். வேலைக்கும். ஓடுதா? இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி ஓடுது. அம்ஜிகரை அண்ணா நகர் ஆட்சி. அண்ணா நகர் ஆட்சி எதிரில், அம்ஜிகரை முன்னாடி. ஓகே. அதேதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் நியூஸ். இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்துருக்கோம். நானே மச்சானோ. ஒருத்தர் இருந்தாலே பத்தாது. இப்போ 2 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறோம் பாக்குறீங்களா? 2 பேரா மாமி? எங்க போறோம்னா அண்ணா நகர் ஆர்ச் அம்ஜிகரைக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு ஃபுட் பிளாக்கு ஒரு கடை சூஸ் பண்ணிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பங்கினா பஞ்சு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அங்க போயிட்டு ஒரு அருமையா வேற லெவல்ல 1 கிலோ தம்புல்ஸ் அப்படிலாம் சொல்லி இருக்காங்க. 1/2 கிலோ தம்புல்ஸ் தான் சொல்றாங்க. அது என்ன நீ பாக்குறீங்களா? தம்புல்ஸ்லாம் இல்ல, ஃபுட் பிளாக்ல போய் தம்புல் பத்தி பேசுறீங்க யோசிச்சிருப்பீங்க. என்னன்னா அது ஒரு ரோல், சிக்கன் ரோல் இவ்வளோ பெருசா தராங்களா. ஒருத்தர் ஷவர்மாவா, சிக்கன் ரோல் ஷவர்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பன்னே இல்லாத பர்கரா. அப்புறம் நிறைய எக்ஸெட்ரா ஒரு அந்த லேண்ட்மார்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியா ஒரு இந்த ஷாப்புக்கு ஒரு 4 வெரைட்டி இருக்கு. அங்க போய் நாங்க காட்டுறோம். ஒரு சரியான ஃபீஸ்ட் இன்னைக்கு இருக்கு. பயந்துடாதீங்க. நாங்க 2 பேர் சாப்பிட்றத பார்த்து பாருங்க. பயங்கர க்ரௌடு இருக்கு. ஆர்டர் பண்ண ஒரு 1/2 hour கழிச்சு தான் வருமா. மச்சான் வா மச்சான், எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. ஃப்ரைட் சிக்கன், பட்டர் சிக்கன், ஜம்போ ரோல், சாண்ட்விச், சிக்கன் பர்கர், லோடட் ஃப்ரைஸ், நோ பன் பர்கர். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பாருங்க, நோ பன் பன் இல்லாத பர்கர் பார்ப்போம். நகட் ஃப்ரைஸ், கொஞ்சம் கோல்ட். இப்போ வந்தாச்சு. இப்போ என்ன ஆர்டர் பண்ணலாம்னா மோகன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பன்லெஸ் பர்கர்னு ஒன்று இருக்கு. பன்லெஸ் பர்கர்னு ஒன்று இருக்காங்க. கிறிஸ்பி சிக்கன் ஜம்போ ரோல் ஒன்று இருக்கு, 120 ரூபா. அப்புறம் சிக்கன் லோடட் ஃப்ரைஸு 140 ரூபா. அப்புறம் பர்கர் பஞ்சின் பர்கரு. பன்னே இல்லாத பர்கராங்க. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம பண்ணுக்கு பதிலாக சிக்கன் மேலேயும் சிக்கன் கீழேயும் சிக்கன் வச்சு தராங்க. எப்படி பன்னில் பர்கரில் வந்து மேலே பண்ணு கீழே சிக்கன் இருக்கும். இல்லை மேலேயும் சிக்கன் கீழேயும் சிக்கனு. நடுவில் என்ன இருக்கும் தெரியல. வெஜிடபிள் சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் கைமா, முட்டை பொடி மாஷ், நண்டு சூப்பு, கார ரோஸ்ட், பிரான் மசாலா. இப்ப தெரியுதா அரண்மனை ஏன் விக்கிறாங்கன்னு? தெரியும். ஓகேவா? சரிங்களா? சரி, அப்போ நம்ம ரோல் அதான் நம்ம ரோல் சொன்னேனே, கிறிஸ்பி சிக்கன் ஜம்போ ரோல். பெருசு 1/2 kg 1 kg சொல்லுவாங்க. அந்த ரோல் தான். சரி, அப்போ நம்ம 3 வாங்கிக்கலாம் ரோல். நம்ம 3 ரோல் வாங்கிட்டு மற்றெல்லாம் ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறம் எல்லாரும் ஒன்று உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, என்ஜாய் பண்ணுறோம். என் பேர் பாலன். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷாப் நேம் பேங்கின். 5 இயர்ஸாக நாங்கள் பட்ட ஸ்ட்ரகிள் தான் எங்களுக்கு கிடைச்ச அவுட்புட் இது. ஆண்டவ பள்ளியத்தில் நல்லா போயிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்கு. நம்மகிட்ட ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜம்போ ரோல், ஃப்ரைட் சிக்கன், சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் ஜம்பு ரோல்னா அது எப்படி இருக்கும்? ஜம்புனா பெருசா ஒரு ஆள் சஃபிஷியண்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் சாப்பிட்டு பன் இல்லாமல் எப்படி பர்கர் பண்ணுறீங்க? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். கொஞ்சம் யூனிக்காக ஏதாவது கொடுக்கணும் இல்லைங்களா? ஃபுல்லாக சிக்கன் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணது தான் ஓப்பன் பர்கர். ஓகே ஓகே. நம்மகிட்ட பாஸ் பர்கர்ன்ற நேமில் இருக்கும். ஓகே. மேலேயும் சிக்கன், கீழேயும் சிக்கன். ஓகே. நடுவில் சாஸ் ஸ்டஃபிங். சிக்கன்லேயே பர்கர் பண்ணிட்டீங்க? சிக்கன்லேயே பர்கர் ஃபுல்லாக. ஓகே. ஓ அப்படியா விஷயம். வேற நம்ம கிட்ட லோடட் ப்ரைஸ் இருக்கு. ஓகே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நம்ம கிட்ட எல்லா ஐட்டமுமே. காம்போ வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஆமா, பிரைஸ் பார்த்தா மற்ற கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. கொஞ்சம் நல்ல ஷாப். நீங்க பெரிய ஷாப் போற ஆஃப் த ப்ரைஸ் அதே குவாலிட்டியில பண்ணிட்டு இருக்கோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு தான். கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். வேற என்ன அடுத்தது என்ன பண்ணலாம் ஐடியா பண்றீங்க? இல்லை இதில் வேற என்ன இன்னும் ஸ்பெஷல் இருக்கு? ஆஃப்டர் தீபாவளி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்க. கஸ்டமர்
எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம் மெனு. ஓகே. ஆஃப்டர் தீபாவளி கண்டிப்பாக ஒரு நியூ அப்டேட் இருக்குது. ஆமாம், அப்போ எதிர்பார்த்து வரலாம். கண்டிப்பாக. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ. நேம் சாம் பாலன். கண்டிப்பாக. ஓகே சார், நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவோம். கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக. நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ உங்கள் சைடில் சாப்பிட்டு பார்த்து பரவாயில்ல இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னென்ன. நன்றி. அது ஒன்று. அப்புறம் பன்லெஸ் பர்கரா? நோபல் பர்கர். பண்ணே இருக்காதுங்க அதில்? அது எல்லாமே தை பீஸ் தான். அதில் என்ன இருக்கும்? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆனியன் இருக்கும். ஓகே. லெட்டீஸ் இருக்கும். ஓகே. பெரிய ஃப்ரைஸ் இருக்கும். ஓகே. ஓகே. ஒயிட் மைனஸ் இருக்கும். நான் வெஜ் இருக்காது, ஒன்லி வெஜ். பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஓகே ஓகே, நான்வெஜ் தாங்க. சூப்பராக ஃபுல்லாகவே நான்வெஜ் தானே? ஒரு நிமிஷங்க, நான் போட்டிருக்கேன். ரோடல் ஃபைஸ் ஒன்று போட்டிருக்கேன். எம்போர் ஒன்று 3 போட்டிருக்கேன். நான் கேட்டீங்க நோபன் பர்கர் கேட்டீங்களா? ஆமாம். நோபன் பர்கர் 1 வேறு. அப்புறம் அந்த மேலே இருக்குது 125 சிக்கன் பர்கர். நோ பண்ணு போட்டிங்களா? நோபன் பர்கர் 30 rupees. அது ஒன்று சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு. அது காம்போ தானே தர மாட்டாங்களா? எல்லாம் சாப்பிட்டு காட்டுறோம் மக்களுக்கு, சாப்பிட்டு காட்டுறோம். அவர் எடுங்க எல்லாரும். ஆமாம். 770. என்ன இது? சிக்கன் லோடட். சிக்கன் லோடடா? சிக்கன் லோடட். வந்து டேஸ்ட் பாருங்க. சொல்லு, எப்படி இருக்கு சிக்கன் லோடட்? ரொம்ப சுவாரஸ்யமாக சாப்பிடுங்க. அப்படியா? சூப் செம்ம டேஸ்டாக இருக்கா? அப்படியா? வர்றா சொல்லும் போது நமக்கே சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிடுவோம். 400 கிராம் மேலே தான் இருக்குன்றாரு. ஆமாம். ஓகே. இவ்வளோ பெரிய வாயாகுது. ரோலோட பெருசாகுது வாய். வாயா கட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியே. ஓப்பன் பண்ணியாச்சா? அது கவர் மாதிரிதா? நான் செம்மையா இருக்கா? இது வேற டிஷ்ஷு, அதை மேக் பண்ணும்போது பார்த்தேன் நான். அடுத்த வாயா? முழுசா நீ சாப்பிட்றத சார்லி விட்டு, சார்லி வெயிட் பண்ணிடுறாப்ல. ஓ, இங்க அடுத்த கடியா? அடுத்த கடி இது அதோட பெரிய வாயா இருக்க. வாவ், செம்மையா இருக்கா? பொறுமையா. சூப்பர். நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத கஷ்டத்தை பீட்டு. சூப்பா பாக்குது. என்னடா எல்லாத்தையும் காலி பண்றோம் அப்படியா? நமக்கு மிச்ச மீதி கொஞ்சம் வைப்பாவா இல்லையா? அப்படித்தானே? செம்மையா இருக்கு. ஸ்டஃப் காட்டு. ஓகே, நீ சாப்பிடல. அது ஒண்ணுதான் ஒரு ரோல். சாப்பிட முடியாது. அவ்வளோ என்னென்னமோ போட்டிருக்காங்க. அப்படியா? டீசன்ஸ்லாம் பார்க்காம சும்மா அடிச்சு வெளுத்து கட்டணும். இதான் நோபன் பர்கரா? இங்க பாருங்க, இதான் நோபன் பர்கர். பேட்டிஸ் மாதிரி வச்சு ஃப்ரைட் சிக்கன் வச்சு நடுவில் வந்து வெஜ்ஜி சீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த நோபன் பர்கர். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம்.
நோ பன் பர்கர் சாப்பிட்றாப்புல. தண்ணி வேணுமா? எப்படி இருக்கு? சுடுதா? ஹாட்டா இருக்கு. ஹாட் பன் பர்கர். பன் இல்ல பாருங்க, பண்ணே இல்லாம கிறிஸ்பி சிக்கன் வச்ச பர்கர் எதிர்பார்க்கல. ஓகே பாருங்க. கிறிஸ்பி சிக்கன் வச்ச பர்கரா? கடி எவ்வளோ பெருசாக தரேன் பாப்பா. திறக்க முடியும், நாக்க நீட்டிய. ஐயோ உனக்கு ஏதாச்சும் மனசாட்சி ஒண்ணு இருக்கிறா? பொறுமை. சுடுதா? செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. ஒரு புடி குடிக்கிறோம். அப்படி சார்லஸ் வந்து கொடு. குடுக்குற மாதிரியே இல்லையா அங்க? போயிட்டு இருக்கு நீயா நானான்ற மாதிரி. வாய்க்கும் கைக்கும் ஒரே சண்டையா தான் இருக்கு. பார்த்தியா? எப்படி இருக்கு? ஸ்டார்ட், கேமரா ரோல், ஆக்ஷன். அப்படியே கடிக்கும் போதே டேஸ்ட் பண்ற மாதிரியே இது. நல்லா ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஜூஸியா இருக்கா? வேற லெவலுங்க. சூப்பரா இருக்கு. அடுத்த கை மாறுதா? மறுபடியுமா? மறுபடியும் முதல்ல முழுசா அடிச்சு முழுசா காலி பண்ணிக்கிறேன். க்ரௌட் அல்லுது. இங்க பாருங்க, நம்ம சாம் சாப்பிட ஆரம்பிக்க போறார். நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு ஆரம்பிக்கிறார். பாவம் இவ்வளோ நேரம் ஷூட் பண்ணியிருந்தார். அவர் எதுவுமே சாப்பிடல. கடைசியில் இந்த ஒரே ஒரு ரோல் மட்டும் தான் சாப்பிட போறார். நாங்கள் ஆர்டர் பண்ணது எப்படி தான் எங்கள் வாய்க்குள்ளே போச்சுன்னு எங்களுக்கே தெரியல. இல்லை, கைக்கு வாய்க்கும் பிஸியாக இருந்து எல்லாத்தையும் முழுங்கிட்டோம். பாருங்க, பார்க்கும்போதே ஒரே டெம்ப்டா இருக்கு. எல்லாரும் வாயை பற்றி அவர் பேசினாரு. அவர் வாய் எப்படின்னு பார்க்கலாமா? ஜூம் பண்றோம், ஜூம் வாய்க்கு. சாப்பிடுங்க. நல்லா வாயை திறந்து கேட்டீங்க, ஆனா வாயை மூடின்னு கேட்டீங்க. வாங்கி தரேன். வேற லெவலில் இருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட். நல்லா ஒரு பண்ணலாம். ஹை கேலரி, உடம்பு சைஸ் பண்ணுறதுக்கு, வெளியே இருக்கவங்க குண்டாகிறதுக்கு இந்த மாதிரி ஹை கேலரி தான் சாப்பிடலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனு சீஸு எல்லாமே ஸ்டப் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. அடுத்த கடி பார்ப்போம். எவ்வளோ பெருசாக ட்ரை பண்ணுவோம். இதுதான் கடி, இதுதான் வாய். பேச முடியாத அளவுக்கு வாயும் மனசும் நிறைஞ்சிருக்கு நம்ம சாமுக்கு. இவ்வளோ நேரம் பாவம் பார்த்துட்டே இருந்தேன் நாங்கள் சாப்பிட்றத. இதுதான் சாம் சாப்பிட்றாரு. பெருசா இதோட பாதி உள்ள போச்சு. இருங்க பிளரா இருக்கு. கிட்ட வாங்க. இப்ப போங்க. இவருக்கு ஒரு எடிட்டர் இருக்காரு.
அவர் வச்சு செய்யாரு இந்த சீனுக்கெல்லாம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். வாய் பத்தல, அதான் நான் இப்ப என்ன வேடிக்கை பார்க்குறேன்? ஓ, குரலி வித்தையா சாப்பிட்றது வேடிக்கை பண்ணுங்கிறது. அச்சு தோற்று. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? செம்மையா இருக்குங்க. நானே கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். ஒன்று சாப்பிட்டா வயிறு ஜிம்முன்னு ஆயிடுது. நார்மலாக சாப்பிட்றவங்க வந்து 1 வாங்கி 2 பேர் சாப்பிடலாம். அதுவும் நல்லா பசியில் இருக்கணும். அவங்க பசி இல்லைன்னா சாப்பிட முடியாது. பசிலாம் சாப்பிட முடியாது. அந்த பசியில் பேய் பசி அப்படி இருந்ததுன்னா 1 வாங்கி 2 பேர் ஆஃபாக சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். செம்ம வயிறு புண்ணிங்காக இருக்கும். ஆனால் நானே கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். திருப்தியாக இருக்கும். சூப்பராக செம்ம ஸ்டஃபிங்க. சூப்பராக இருக்கு. ஆல்மோஸ்ட் காலி பண்ண போறீங்க. லாஸ்ட்டு வாங்கி காலி பண்ணுறேன். அடுத்தது என்னன்னு காட்டுறேன். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? நாங்க எல்லாம் காட்டி முடிச்சிட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட்ல காட்ட போறீங்க திருப்பியும். பாடி பில்டரே இப்படி முக்கி சாப்பிட்டா நார்மல் பீப்புள் எப்படி சாப்பிடுவாங்க? இது ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட இங்கே இருக்க எல்லா சிக்னேச்சர் டிஷ்ஷும் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். தலைவர் வந்து அந்த ஜம்போ ரோல் சாப்பிட்டாரு. நான் வந்து நோ பன் பர்கரு, ஜம்போ ரோலு, அப்புறம் லோடட் ஃப்ரைஸு, அப்புறம் ஒரு பர்கர் எல்லாமே சாப்பிட்டேன். இதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த லோடட் ஃப்ரைஸும் அப்புறம் வந்து நோ பன் பர்கரும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு KFC-யோட நான் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் ஜம்போ ரோல் செம்ம ஃபில்லிங்கு, செம்ம டேஸ்ட்டு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படி திணற சாப்பிட்டு அடுத்து வீட்டுக்கும் பேக் பண்ணியிருக்கோம். சாப்பிட முடியாம பேக் பண்ணியிருக்காரு. அதுதான் கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாம பேக் பண்ணான். ஒரு ரோல்லாம் சாப்பிட வாய்ப்பே இல்லைங்க. ஒருத்தர் வந்து வேற ஃப்ரெஷ்ஷா வந்து பர்கர் இது பண்ணி வாங்கிக்கலாம். என் வயிற்றுல இடம் இல்லை. ஓகேவா? லெவலில் இருங்க. இவங்களுக்கு வந்து நோபன் பர்கரும் நோபன் பர்கர் அப்புறம் சிக்கன் ரோல் தான் என்னோட ஃபேவரட். எனக்கு வந்து ஜம்போ ரோல் தான் ஃபேவரட். ஸ்பெஷலாக செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டு பேரும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. பஞ்சின்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.